சிவாய நம. மனித நேயம் எங்கே? மனித நேயம் உள்ள இடத்தில் இறைவனை காணலாம். ஒரு சிறு நிகழ்ச்சியின் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஒரு தல யாத்திரை பயணம். அந்த பயணத்தில் 20 பேர், ஒரு வேன் வண்டி. அதாவது முதலில் பணம் கட்டியவர்களுக்கு முதல் சீட் என்றும், கடைசியில் கட்டியவர்களுக்கு கடைசி சீட் என்றும் கூறினார்கள். பணம் பணம் தானே, அது முதலில் கட்டினால் என்ன, கடைசியில் கட்டினால் என்ன? ஏன் அது புரியவில்லை? நோயாளிகளுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் முதல் சீட் என்று கூற வேண்டும், அடுத்தவர்களுக்கு அடுத்து அடுத்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறியிருக்க வேண்டும். சரி, அது அந்த யாத்திரை நடத்தவர்களுடைய பண்பு. அந்த வண்டியில் 20 பேர் பயணம் செய்தார்கள். அதாவது ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். கடைசியில் கட்டியவர்கள் கடைசி சீட்டில் அமர்ந்தார்கள். அதில் 60 வயதுக்கு மேற்பட்டவர் 20. அன்று அந்த சீட்டில் கடைசியில் அமரும் போது அவர்களால் கால் நீண்ட நேரம் தொங்கவிட முடியாத காரணத்தாலும், தூக்கி தூக்கி போட்ட காரணத்தினாலும் அவர்கள் வண்டியின் படுத்துக்கொள்ளலாம் என்று கீழே படுத்தார்கள். ஆனாலும் அந்த வண்டி நாட்டத்திற்கு உடல் அவர்களால் தாழ முடியவில்லை. மறுநாள் வாந்தி வாந்தி வாந்தி. சரி, நமக்கு இந்த கடைசி சீட்டு ஒத்து வரவில்லை, சரி முன் சீட்டில் போய் அமர்ந்து கொள்ளலாம் என்று டிரைவர் பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டார். அங்கு கால் வைப்பதற்கும் சற்று கடினம்தான், அமர்வதற்கும் சற்று கடினமாக இருந்தன. வேற என்ன செய்வது? கடைசியில் அமர்ந்தால் இந்த நிலை, டிரைவர் சீட்டில் பக்கத்தில் அமர்ந்தாலும் இந்த நிலை. ஏதோ சரி, அவர்கள் அமர்ந்தார்கள். ஆனால் அவங்க அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும், அம்மா 1 மணி நேரம் நம் மாற்றி அமர்ந்து கொள்ளலாம், ஒவ்வொருவரும் 1 மணி நேரமோ இல்லை அரை மணி நேரம் கொடுத்திருந்தால் அந்த மனசு சந்தோஷத்தில் இருந்திருக்கும். என்ன நல்ல மனிதர்கள் அப்படின்னு இருப்பார்கள். ஆனால் ஒருவருக்கும் அந்த எண்ணம் வரவில்லை. ஆனால் அந்த வேன் இருக்கிற டிரைவர் மட்டும், அம்மா நீங்கள் கால் வைப்பதற்கும் மிகவும் கஷ்டப்படுகின்றீர்கள், ஆகையால் நீங்கள் இங்கே படுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கு இறங்கும் போது சற்று கடினமாக இருக்கும், ஏனென்றால் அந்த கம்பியை தாண்டி அவர்கள் இறங்க வேண்டும். சரி, அதை யோசனை பண்ணார்கள். தம்பி, நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன் மூலமாக நான் இறைவனை கண்டு நீ நன்றாக இருக்க வேண்டும். அதாவது என்ன கூறினார்கள்? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அப்ப இறைவன் எங்க இருக்கின்றான்? அந்த வார்த்தையில் இருக்கின்றான். அந்த வண்டியில் இருக்கிற ஒருவருக்கும் தோன்றாத எண்ணம் யாருக்கு தோன்றது? அந்த டிரைவர் தம்பிக்கு தோன்றது. நாம் எத்தனை தல யாத்திரைக்கு சென்றால் என்ன, நாம் முதலில் நல்ல பண்புகளை கண்டு கொள்ள வேண்டும், பகிர்ந்தளிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் அந்த 20 பேரும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் அந்த பயணம் மிக சந்தோஷமாக இருந்திருக்கும். தனக்கு தான் அப்படி என்று நினைத்தால், அந்த பல பயணம் முடித்த பிறகு அந்த சீட்டை எடுத்துக்கொண்டா சென்றீர்கள். 2 நாள் தான் அந்த சீட்டு, யாருக்கும் எதுவும் உரிமை கிடையாது. இதை ஏன் மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை? திருச்சிற்றம்பலம்.